வைப்பர் ராண்டி ஆர்டன் இன்னும் நிறைய பேர்த்த அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ட்ரூ மெக்கன்டைர் வர்சஸ் ஜேக்கப் பாட்டு ஒரு செமையான டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. USA சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு அல்டிமேட் பேங்கர். அது போக ஒரு சாம்பியன்ஷிப் இன்னைக்கு கை மாறி இருக்கு. இது இந்த வார ஸ்மாக் டவுன் ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இந்த வார ஷோ ஓப்பனிங்கே பார்க்கிங் லாட்ல தான். எடுத்துனவே ட்ரூ மெக்கன்டைர் ஜேக்கப் பாட்டுவும் பார்க்கிங் லாட்ல சண்டை போட்டு இருக்காங்க. ஓப்பனிங் ஷாட்லயே ஜேக்கப் பாட்டுக்கு இந்த இடத்துல கட் ஆயிருச்சு. அவர் மேல ட்ரூ மெக்கன்டைர் ஏறி உட்கார்ந்து அவரோட மண்டையில நங்கு நங்கு நடிச்சிட்டு இருக்காரு. செக்யூரிட்டிஸ் எல்லாருமே ஓடி வந்து ட்ரூ மெக்கன்டைர் ஜேக்கப் பாட்டுவை ஸ்பிளிட் பண்றாங்க. ட்ரூ மெக்கன்டைர் அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டேடியம்குள்ள வராரு. ரிங்குக்குள்ள வந்து மைக் எடுத்து இந்நேரம் நான் சாம்பியனா இருந்திருக்கணும், நான் தான் ரெசல்மேனியால சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக போயிருக்கணும், பட் இது எல்லாமே கோடி ரோட்ஸ் வந்து மாத்திட்டான், இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் இந்த ஜேக்கப் பாட்டு தான், இவன் மட்டும் என்னோட மேட்ச்ல இன்டர்ஃபியர் ஆகலைனா இந்நேரம் நான் சாம்பியனா இருப்பேன்னு கொந்தளிச்சிட்டு இருக்காரு. உடனே ஜெனரல் மேனேஜர் உள்ள வராரு. அவரு மைக் எடுத்து ட்ரூ மெக்கன்டைர் சத்தம் போறாரு, டே ட்ரூ உனக்கு என்னதான்டா பிரச்சனை, நீ சாம்பியனா இருக்கும்போது சும்மாவாச்சும் இருந்திருக்கணும், நீ என்ன பண்ண, போய் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருந்த, அதோட பிரதிபலனா கோடி ரோட்ஸ்க்கு மறுபடியும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடைச்சது, அந்த மேட்ச்ல அவன் ஜெயிச்சிட்டா, நீ தோத்துட்ட, இது மொத்தமே உன்னோட தப்பு தான், உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீ யாரையாச்சும் ஒருத்தரை ப்ளேம் பண்ணிட்டே இருக்க, இப்போ நீ பெல்ட் தோத்ததுக்கு ஃபாட்டு தான் காரணம் சொல்லி நீ அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்க, சரி ஃபாட்டு தான் உண்மையிலேயே காரணமா இருந்தா உனக்கு அவனுக்கு ஒரு ப்ராப்பரான மேட்ச் நடந்தா தான் நீ அதுல சால்வ் பண்ண முடியும், அதை விட்டுட்டு பார்க்கிங் லாட்ல நீ அவனை அட்டாக் பண்ணிட்டு இருந்தீனா எப்படி உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் கிடைக்கும், உன்னோட கான்செப்டே என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன், பட் என்னோட கரியர்ல உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பச்சையா சொல்றாரு. ட்ரூ உடனே டென்ஷன் ஆகி, டே இது எல்லாத்துக்குமே மொத்த காரணமே நீதான்டா, நீ மட்டும் அங்க ரீமேட்ச் கொடுக்கவே இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது, இன்னொன்னு சொல்லட்டுமா, உன்ன மாதிரி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு உன் பையன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு ரொம்ப ப்ரூட்டலா மூஞ்சி மேல சொல்றாரு. இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போதே ஜேக்கப் பாட்டு மறுபடியும் ரிங்குள்ள வராரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல ஜேக்கப் பாட்டு ட்ரூ மெக்கன்டைர் இழுத்துட்டு போய் வெளியே இருக்கிற கமெண்ட்ரி டெஸ்க் மேல படுக்க வச்சு அதுக்கு மேல ஒரு ஸ்பிளாஷ் போடுறாரு. அவ்வளவுதான், கமெண்ட்ரி டெஸ்க்கும் உடைஞ்சு போச்சு, ட்ரூ மெக்கன்டைர் காலி. இப்படிதான் இந்த வார ஷோவே ஓபன் ஆகுது. அடுத்து R-Truth Damian Priest vs MFT for WWE SmackDown Tag Team Championship. MFT சைடுல இந்த டைம் மேட்ச் போட வந்தது டாமா டாங்கா அண்ட் ஜேசி மெட்டையா. எனக்கு ஒரு டவுட் தான், இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலா வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சோலோ சிக்காவும் டாமா டாங்காவும். ஆனா இந்த மேட்ச்ல ஜேசி மெட்டையாவும் டாமா டாங்காவும் டிஃபெண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு டீமுக்குள்ள பெல்ட் வந்தா அந்த டீம்ல இருக்கிற 5 பேர்த்துல யாரு வேணா ஸ்வைப் பண்ணிக்கலாமா? அப்பப்ப இவங்களோட லாஜிக் ரொம்பவே குழப்பமா இருக்கு. வின் பண்ணது 2 பேர்னா அவங்க தான் என்னைக்குமே அதை டிஃபெண்ட் பண்ணணும், அவங்க தான் சாம்பியன். ஒரு டீமுக்குள்ள வந்துருச்சுங்கறதுக்காக அந்த டீம்ல இருக்கிற யாரு வேணா ஷஃபிள் பண்ணலாம்னா இந்த லாஜிக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இது தமிழ் கம்யூனிட்டிக்காகவே இயங்கும் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சேனல். நம்ம 5K கிராஸ் பண்ணி இப்ப 10K நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி ஓகே, நம்ம வன்மத்தை விடுங்க, நம்ம மேட்ச்க்குள்ள வருவோம். இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு ஓகேஷ் மேட்ச் தான், எக்ஸெப்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேட்சோட ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் உள்ள வராங்க, அவங்க அந்த மிச்சம் இருக்கிற MFT பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ரிங்குக்கு வெளியே ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி R-Truth ஜேசி மெட்டையாக்கு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மென்ட் போறாரு. அதான் ஜான்சனோட ஸ்மாக் போட்டு இவங்க வின் பண்றாங்க. இப்ப புது டாக் டீம் சாம்பியன்ஸ் R-Truth அண்ட் டேமியன் பிரீஸ்ட். எனக்கு இன்னொரு சந்தேகம், ஸ்மாக் டவுன்ல ஆக்சுவலா நிறைய டேலண்டட் டீம் இருக்கு. மெஷின் கன்ஸ் இருக்காங்க, ஃபிராக்சியம் இருக்காங்க, இந்த மெக்சிகன்ல இருந்து கூட ஒரு டீம் பசங்க இருப்பாங்களே, இந்த இடத்துல கீர்ன மாதிரி டாட்டூ போட்டுருப்பாங்க, டப்புன்னு நேம் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இவங்க எல்லாருமே உண்மையிலேயே டேலண்டடான டீம் தான். ஆனா இவங்க யாரையுமே வின் பண்ண வைக்காம வெறும் ஒரு காமெடி செக்மெண்டா வந்தா R-Truth டேமியன் பிரீஸ்ட் ஒரு டீமா மாத்தி அவங்க கிட்ட நீங்க சாம்பியன்ஷிப் கொடுத்திருக்கீங்க. அது எப்ப, இன்னும் சில வாரத்தில் ரெசல்மேனியா இருக்கும்போது. அப்ப ட்ரிபிள் எச்சோட ஃபேவரட்டான பிளேயரா இருந்தா போதும், முக்கியமான டைம்ல ஏதோ ஒரு பெல்ட் உங்க கைக்கு வந்துரும். அப்படித்தான் இதெல்லாம் மொட்டமாமா என்னதெல்லாம். அடுத்து ராண்டி ஆர்டன் ரிங்குள்ள வராரு. ரொம்பவே லாக்டினா ஸ்டிஃபா அந்த ஹீல் மோட்ல தான் ரிங்குள்ளே வராரு. வந்தோடனே ரிங் சைடுல போய் கோடி ரோட்ஸ் அடிச்சு அந்த சேர் அங்க சைடுல தான் வச்சிருக்காங்க. அந்த சேரை எடுத்துட்டு வந்து நடு ரிங்குல போட்டு போன வாரம் எப்படி உட்கார்ந்தாரோ அதே மாதிரி உட்கார்ந்துதான் ப்ரோமோ கட் பண்றாரு. கடந்த சில வருஷமா நான் ரிங்குக்குள்ள வரும்போது எல்லாமே என்னோட தீம் மியூசிக் கூட சேர்ந்து ஆடியன்ஸ் நீங்க எல்லாருமே பாடுவீங்க, அது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு எப்படியாச்சும் நான் ரிட்டர்ன் தரணும் தான் யாரெல்லாம் என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃபோ போட்டோகிராஃபோ கேக்குறீங்களோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். பெல்ட், தொப்பி, வாட்ச், பேப்பர்னு எதெல்லாம் ஆட்டோகிராஃப் கேட்டிங்களோ எல்லாத்துலயுமே நான் போட்டிருக்கேன். சில குழந்தைங்க வந்து என்கிட்ட இன்னைக்கு என் பர்த்டேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி கூட சேர்ந்து நான் போட்டோ எடுத்திருக்கேன். அப்போ அவங்க மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அதை நான் உணர்ந்திருக்கேன். நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த குழந்தை எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி அவனோட மனசுல இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்டா ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். ஒரு குழந்தைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னால கிரியேட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட ஸ்டார் பவர். நான் இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து உழைச்சு அந்த ஸ்டார் பவரை கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். நான் இந்த பிசினஸ்ல ரொம்ப
ரொம்ப வருஷமா விளையாண்டுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் என் கூட வந்த பல பேர் இப்ப ரிட்டயர் ஆகி போயிட்டாங்க, இல்ல மிகப்பெரிய பார்ட் டைமரா மாறிட்டாங்க. பட் நான் இன்னும் ஃபுல் டைமரா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரியும் என்னோட கிளாக் டிக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர் வில் பி a பாயிண்ட் நானும் என்னோட பூட்ஸை கழட்டி ரிட்டையர் ஆகத்தான் போறேன். பட் நான் ரிட்டையர் ஆகி போகும்போது நான் எத்தனை டைம் சாம்பியனா இருந்துட்டு போயிருக்கேங்கிறதா என்னோட லெகசி. அந்த லெகசியை நான் இப்ப கிரியேட் பண்ணியே ஆகணும். அதுதான் இப்ப என் மண்டையில ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாரு. நான் எப்படியாச்சும் 15 டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறணும், அதுதான் என்னோட இலக்குன்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் கேட்கலாம் நான் ஏன் இப்படி மாறினேன்னு. இதுக்கு காரணம் கோடி ரோட்ஸ் தான். ஏன்னா எலிமினேஷன் சேம்பர்ல நான் வின் பண்ணோனேவே நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ட்ரூ மெக்கன்டேர் கூட தான் நான் ரெசல்மேனியால மேட்ச் போட போறேன்னு. பட் திடீர்னு சில குழப்பங்கள் நடந்து கோடி ரோட்ஸ் ட்ரூ மெக்கன்டேர் கிட்ட இருந்து அந்த பெல்ட்டை வாங்கிட்டான். இப்ப நானும் கோடி ரோட்ஸ் தான் ரெசல்மேனியால சண்டை கட்ட போறேன்னு வந்து ஃபைனலைஸ் ஆகி நிக்குது. இது நான் சுத்தமா எதிர்பார்க்க கிடையாது. கோடி ரோட்ஸ் என்னோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட். நான் அவனுக்கு மென்டாரா இருந்திருக்கேன். எனக்கு அவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட். பட் கான்ட்ராக்ட் சைனிங் அப்ப அவன் என்கிட்ட என்ன கேட்டான்? எனக்கு இந்த சிரிச்ச மூஞ்சி ராண்டி ஆட்டன் வேணாம், எனக்கு அந்த ஓஜி லெஜண்ட் கில்லர் ராண்டி ஆட்டன் வேணும், வைப்பர் வேணும், அவன் மண்டக்குள்ள கேட்கிற அந்த வாய்ஸஸ் லிசன் பண்ற ராண்டி ஆட்டன் வேணும்னு அவன் கேட்டான். சோ அவன் கேட்டதை தான் நான் கொடுத்தேன். இவ்வளவு கேட்ட கோடி ரோட்ஸுக்கு ஒரு விஷயம் புரியாம போயிருச்சு. நான் என் மைண்டுக்குள்ள ஓடுற வாய்ஸை கேட்க ஆரம்பிச்சேன்னா ஐ எம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது சொல்றது தான் நான் கேட்பேன். அது என்ன வேணா சொல்லும், அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அதோட கான்சிக்வன்சஸ் பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். இப்ப அந்த வாய்ஸஸ் என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுது. எப்படியாச்சும் ரெசல்மேனியால கோடி ரோட்ஸை தோக்கடிக்கணும், நான் 15 டைம் வேர்ல்டு சாம்பியனா மாறணும். இத ராண்டி ஆட்டன் ரொம்ப பிளண்டால சொல்ல கிடையாது. அவர் இந்த டைலாக் சொல்றதுக்கு முன்னாடி அவரோட தீம் மியூசிக்கோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 வரிவை அவர் பாடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக்கே அவர் சொல்றாரு. பட் அவர் சொல்லும் போது அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட போஸ்டர், அவரோட டெடிகேஷன் நீங்க பார்க்கணும். மூஞ்சியெல்லாம் செவப்பா மாறிடுச்சு, இந்த நரம்பு கழுத்துல இருந்து புடைச்சு நிக்குது. அப்படியே ஒரு கொடூரமான மான்ஸ்டர் மாதிரி மாறி தான் அவர் அந்த டைலாக்கே சொல்றாரு. ராண்டி ஆட்டன் ஒரு பியூர் ஆர்டிஸ்ட் தான். அப்புறம் அந்த சேரை கையோட எடுத்துட்டு ரிங்க விட்டு அவர் வெளியே கிளம்பிட்டாரு. கிளம்புற ராண்டி ஆட்டன் கூட கேமராவும் டிராவல் பண்ணுது. அவர் பேக் ஸ்டேஜ்ல போகும்போது எல்லா ரெஸ்லருமே அவரை பார்த்து பயந்து ஒதுங்கி போறாங்க. ஆனா மேட் கார்டோனா மட்டும் அவர்கிட்ட வந்து நின்னு பேசுறாரு. நீ ஏன் ராண்டி ஆட்டன் இப்படி பண்ண, இது ரொம்பவே தப்புன்னு அவர் சொல்றாரு. உடனே ராண்டி ஆட்டன் ஸ்னாப் ஆயிட்டார். ஒரு மூஞ்சிலே பலார்னு ஒரு குத்து. நீ எல்லாம் ஒரு ஆள் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராண்டி ஆட்டன் கிளம்பிடுறாரு. மேட் கார்டோனா அடி வாங்கி கீழே படுத்து கிடக்காரு. அடுத்து அலிஸ்டர் பிளாக் vs சேமி ஜெயின். பட் இந்த மேட்ச் நடக்கும்போது ட்ரிக் வில்லியம்ஸ் கமெண்ட்ரி டெஸ்க் பக்கத்துல உட்கார்ந்து இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் மேட்சோட ஒரு பாயிண்ட்ல அலிஸ்டர் பிளாக்கும் சேமி ஜெயின் ரெண்டு பேருமே ரிங்குக்கு வெளியே இருக்காங்க. அலிஸ்டர் பிளாக் இந்த கமெண்ட்ரி டெஸ்க் மேல போய் இந்த ஹெட்பட் பண்ணுவாங்களா, அது பண்ணலான்னு போகும்போது ட்ரிக் வில்லியம்ஸ் கரெக்டா காலை அது மேல போட்டு உட்கார்ந்து இருக்காரு. சோ சேமி ஜெயின் ட்ரிக் வில்லியம்ஸோட காலை தட்டி விட்டுட்டு அலிஸ்டர் பிளாக் அந்த கமெண்ட்ரி டெஸ்க்ல பேங் பண்றாரு. அப்புறம் பிளாக் தூக்கி ரிங்குள்ள போட்டு இவரு ரிங்குள்ள போலான்னு நினைக்கும் போது ட்ரிக் வில்லியம்ஸ் கையில ஒரு கப் இருக்கு. அந்த கப்புக்குள்ள காஃபி ஆர் வாட்டர் ஏதோ ஒன்னு இருக்கு. அதை எடுத்து அவர் சேமி ஜெயினோட மூஞ்சிலேயே ஊத்திடுறாரு. சேமி ஜெயினுக்கு பயங்கரமான கடுப்பு. பட் ரெஃபரி அங்க கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னு உள்ள போன இல்லைன்னா இவனை அடிக்கணும், என்ன பண்றன்னு யோசிச்சுட்டு சரி நம்ம ரிங்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு ரிங்குள்ள போறாரு. பட் அந்த டிப் பாயிண்ட்ல நின்னுட்டு அவரால பொறுக்க முடியல. திரும்பி வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் மூஞ்சிலே ஒரு அடி. பட் அவர் அடிக்கும் போது நீங்க கேமரா ஃப்ரேம் மட்டும் பார்க்கணும். ட்ரிக் வில்லியம்ஸோட மூஞ்சில செமையான ஒரு ரியாக்ஷன். இருடா. ட்ரிக் வில்லியம்ஸ் உண்மையாலுமே ஒரு ஸ்பாட் பெர்ஃபார்மர் தான். அவர் பண்ற எல்லா ரியாக்ஷனுமே அந்த சீனையே எலிவேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ட்ரிக் வில்லியம்ஸ் அடிச்சிட்டு சேமி ஜெயின் ரிங்குள்ள போறாரு. பட் அவர் ரிங்குள்ள போய் எந்திரிக்கும் போது கரெக்டா அலிஸ்டர் பிளாக் அவரோட ஸ்மாக் பிளாக் மாஸ் போடுறாரு. அவ்வளவுதான், சேமி ஜெயின் அதோட ஃபிளாட் அவரை பின் பண்ணி அலிஸ்டர் பிளாக் மேட்சை வின் பண்றாரு. அடுத்து WWE விமன் சாம்பியன் ஜேட் கார்கில் ப்ரோமோ கொடுக்கறதுக்காக ரிங்குள்ள வராங்க. அவங்க மைக் எடுத்து நான் ரியா ரிப்ளி கிட்ட பேசணும், சோ ரியா ரிங்குள்ள வான்னு டிமாண்ட் பண்றாங்க. உடனே ரியா ரிப்ளி ரிங்குள்ள வராங்க. இத நான் எப்படி சொல்றது, சரி அது சொன்னா வேற இவன் பிளாக் அடிச்சிருவான். கெட்ட வார்த்தை தான், பீச்னு வச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு அது என்ன வார்த்தைன்னு தெரியும். இவங்க ரெண்டு பேருமே ப்ரோமோல யாரு மிகப்பெரிய பீச்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் சண்டை கட்டிக்கிறாங்க. சோ உங்களுக்கு இன்டென்ஸா ஸ்டோரி லைன் டெவலப் பண்றதுக்கு வேற எந்த பாயிண்ட்டுமே இல்லையா, இந்த பீச்சை வச்சு தான் பாயிண்ட் பிடிக்கணுமா? அவ்வளவுதான். ப்ரோமோ முடிஞ்சோனே ஜேட் கார்கில் ரிங்க விட்டு வெளியே போறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் ஜேட் கார்கில் கூட சண்டை கட்டிட்டு இருந்த பீஃபேபும் மீஷினும் ரிங்குள்ள வராங்க. சரி, ஜேட் கார்கில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க மூணு பேருமே சேர்ந்து திடீர்னு ஒரு டீமா மாறிட்டாங்க. உள்ள வந்து ரியா ரிப்ளி போட்டு பயங்கரமா பொளந்தெடுக்கிறாங்க. அவ்வளவுதான், கடைசியில 3 பேர் நின்னு போஸ்ட் கொடுத்து கிளம்பிட்டாங்க. பட் இந்த 3 பேர் டீமா மாறினது உண்மையிலே ஒரு நல்ல ட்விஸ்ட் தான். இது ஒரு பொருந்தாத கூட்டணி. பட் எப்படி போகுதுங்கிறது வர வாரத்தில் நம்ம பார்ப்போம். அடுத்து கார்மெலோ ஹேய்ஸ் vs டிராகன் ஆஃப் ஃபார் USA சாம்பியன்ஷிப். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இந்த மேட்ச் ஒரு அப்சல்யூட் பேங்கர். ஒரு வழியா டிராகன் ஆஃப் தான் கால்ல இருந்த அந்த இன்ஜுரி கார்ட் பேண்ட கழட்டிட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன். பட் அதுக்குள்ள கார்மெலோ ஹேய்ஸ் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிருவோம் போல. ஏன்னா ஒரு ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா டிராகன் ஆஃப் ரிங்குக்கு வெளியே இருக்கான். கார்மெலோ ஹேய்ஸ் ஓடி வந்து இப்படி ஜம்ப் பண்றான். ஜம்ப் பண்ணவன் ஒரு பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீமாவே போயிட்டான் போல. கரெக்டா போய் அந்த கமெண்ட்ரி டெஸ்க்ல இந்த ரிப்பு டமார்னு அடிச்சது. அந்த மொமெண்ட் ஆன உடனே ரெஃபரியில பதட்டப்பட்டு ஓடி வந்து கார்மெலோ ஹேய்ஸ் கிட்ட பேசுறாரு. பட் இவன் எதையுமே கண்டுக்கல, உள்ள போய் மேட்சை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் பாக்குற நமக்கு தெரியும் அது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான அடி தான். கண்டிப்பா இந்த மேட்ச்க்கு அப்புறம் ஹாஸ்பிடல் போய் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு சரியான அடி. பட் உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும். இந்த அடிக்கு அப்புறமும் ரொம்ப நேரம் அவன் மேட்ச் கண்டினியூ பண்ணா அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரான விஷயம். மேட்ச்ல நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரிங்குக்கு மேல நின்னு சூப்பர் பிளெக்ஸ் போடுவாங்கல்ல, அதை போடும்போது மிட் ஏர்ல கார்மெலோ ஹேய்ஸ் அதை அப்படியே கவுண்டர் அட்டாக்க மாத்தினாரு. அப்புறம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஸ்மாக் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கண்டினியூஸா ஒரு நிமிஷம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. நிறைய மூமெண்ட்ஸ்ல அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு நம்ம
நினைப்போம் 1-2-3 அடிக்கும்போது கிக் அவுட் பண்ணி நம்மள சீட் எட்ஜ்லயே வச்சிருந்தாங்க த்ரூ அவுட் த மேட்ச். இது ஒரு பெரிய மேட்ச் தான். பட் த்ரூ அவுட் த மேட்ச் நம்மள சீட் எட்ஜர்லயே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. பட் கடைசியில வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்மெலோ ஹேஸ். அவர்தான் ஸ்டில் USA சாம்பியன். இது உண்மையிலேயே ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். அடுத்து ஒரு பேக் சைட் செக்மெண்ட். ஜெல்லி ரோலும் ராண்டி ஆர்டன் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ராண்டி ஆர்டன் ஜெல்லி ரோலும் தான் சம்மர் ஸ்லாம்ல டாக் டீமா இருந்து ஒரு மேட்ச் போட்டாங்க. சோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த உரிமையில தான் ஜெல்லி ரோல் ராண்டி ஆர்டன் பார்த்து கேக்குறாரு, நீ ஏன் ராண்டி ஆர்டன் இப்படி பண்ண எனக்கு சுத்தமா புரியல. நீ இத்தனை வருஷம் அந்த கெட்டதுல இருந்து வெளிய வரணும் தான் போராடி உண்மையிலேயே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா மாறி இருந்த. உன் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்த, உன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருந்த. இந்த லாக்கர் ரூமே உன்னை மொத்தமா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் பெல்ட் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ மொத்தமா இப்படி மாறுவேன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இந்த முடிவு உண்மையிலேயே தப்பான முடிவு. நீ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். பட் இவர் பேசும்போது ராண்டி ஆர்டன் உண்மையிலேயே அமைதியா அதை கேட்டுக்கிறாரு. கடைசியில அவர் ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே என் மேல அது தப்பு இருக்கு போல, நான் போய் இது எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஜெல்லி ரோல் ரிங்குள்ள வராரு. அடுத்து ஜெல்லி ரோலுக்கும் கிட் வில்சனுக்கும் ஒரு ப்ரோமோ பேட்டில். இது ப்ரோமோ பேட்டில்னு சொல்றது கூட ஒரு ரேப் பேட்டில்னு சொல்லலாம். பட் இவங்க அது ரேப்னு சொல்லக்கூடாது. அது ஒரு தீண்டத்தகாத வார்த்தை. அதுக்கு பதிலா இது போயம் பேட்டில் மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா கிட் வில்சன் ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு ரெயின்போ பர்சன். சோ அவர் வந்து சில வார்த்தைகள் எல்லாம் தப்பான வார்த்தைன்னு அவரு டிக்ஷனரியில வச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் ரேப்னு சொன்னா அது கெட்ட வார்த்தை. அதுக்கு பதிலா போயம் பேட்டில்னு வச்சுக்கிறாங்க. கிட் வில்சன் பண்ண ரேப் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நம்ம டிஆர் மாதிரி ஒரே ரைமிங் டயலாக் தான். அவர் ஜெல்லி ரோலோட கிரிமினல் பாஸ்ட், அப்புறம் ஃபேட்டை லூஸ் பண்ணி இப்ப லீனா இருக்காரு, இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு ரேப் பண்ணாரு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இவர் முடிச்ச உடனே ஜெல்லி ரோல் அவர் ரேப் பண்ணணும்ல, முழுக்க கிட் வில்சனோட அம்மாவை வச்சு தான் ரேப் பண்ணாரு. அது ரொம்ப தப்பான மீனிங்ல தான் இருந்துச்சு. உடனே கிட் வில்சன் ஸ்னாப் ஆகி ஜெல்லி ரோலை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. சோ இதோட விளைவா கிட் வில்சன் வர்சஸ் ஜெல்லி ரோல் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் டிக்ளேர் ஆகுது. எனக்கு இதெல்லாம் ஓகே. பட் ஜெல்லி ரோலுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. கடந்த 3 வாரமா இந்த மனுஷன் எல்லா ஸ்மாக் டவுன் எபிசோட்லயும் தலையை காட்டிட்டு இருக்காரு. ஜெல்லி ரோல் ஒரு செலிபிரிட்டி தான். பட் அவர் அந்த அளவுக்கு பெரிய செலிபிரிட்டில கிடையாது. அவர் வெஸ்டர்ன்ல கண்ட்ரி மியூசிக் பாடுற ஒரு பர்சன். கண்ட்ரி மியூசிக்னா என்ன, நம்ம ஊர் கிராமிய பாடல் இருக்குல்ல, அதே தான் அவங்க ஊர்ல கிராமிய பாடல் அவர் பாடிட்டு இருக்காரு. கிராமி வின்னர். பட் அவர் ஒரு மிகப்பெரிய ஐகான்லாம் கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு பர்சனை ரெகுலரா உள்ள கொண்டு வந்து ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு புரியல. சரி இது நெட்ஃபிளிக்ஸ் வந்து உண்மையிலேயே ரெஸ்லரை விட செலிபிரிட்டி தான் பெரிய ஆளா மதிக்கிறாங்க. சோ இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரெஸ்ல்மேனியால இருந்தாலும் நமக்கு பத்தாது, ஏதோ ஒரு செலிபிரிட்டி வேணுங்கறக்காக இந்த ஜெல்லி ரோல உள்ள கொண்டு வராங்க போல. நீங்க ஒரு அளவுக்கு டைமிங் கொடுக்கலாம். பட் ரொம்ப கொடுக்கிறது எனக்கு ரொம்ப அபத்தமா ஃபீல் ஆகுது. நீங்க வேற பாருங்களேன், இந்த ஜெல்லி ரோல் வந்து கண்டிப்பா போன வருஷம் எப்படி கோடி ரோட்ஸுக்கும் ஜான் சினாக்கு நடக்கும்போது அந்த கஞ்சா குடிக்கு டிராவிஸ் ஸ்காட் உள்ள வந்தான்ல, அதே மாதிரி கோடி ரோட்ஸ்க்கு ராண்டி ஆர்டன் நடக்கும்போது ஜெல்லி ரோல் உள்ள வருவார் பாருங்க. 99% இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகுது. அதுக்காகவே இந்த மனுஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இஸ் திஸ் த ரைட் டிசிஷன்? டெஃபினெட்லி நாட். அடுத்து பெல்லா ட்வின்ஸ் வர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் லாஷ் லெஜண்ட் ஃபார் விமன் டாக் டீம் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் நடக்கும்போது அலெக்சா பிளிஸ், ஷார்லட் ஃபிளேர் வந்து கமெண்டரி டெஸ்க் பக்கத்துல உட்கார்ந்து இந்த மேட்சை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சின்ன மேட்ச் தான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ரிங்குக்கு வெளியே ப்ரீ பில்லா கிடக்குறாங்க. அவங்கள பெல்ட் எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு நயா ஜாக்ஸ் ட்ரை பண்ணும்போது ஷார்லட் ஃபிளேர் குறுக்க வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்றாங்க. இதை ரெஃபரி பார்த்துட்டாரு. உடனுக்குடன் மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிருச்சு. ப்ரீ பில்லாக்கும் நிக்கி பெல்லாக்கும் கோவம். அவங்க வந்து இந்த ஷார்லட் ஃபிளேர் அலெக்சா பிளிஸ் அட்டாக் பண்றாங்க. உடனே கை கலப்பாகுது. 3 டீம் உள்ள போய் மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பட் கடைசியில போன வாரம் நடந்த மாதிரியே இந்த 2 டீமையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜண்ட் டாப்ல நிக்கிறாங்க. அவ்வளவுதான், நத்திங் இம்ப்ரெசிவ். அடுத்து ராண்டி ஆர்டன் மறுபடியும் ரிங்குள்ள வராரு. மைக் எடுத்து, ஆமா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், சோ மேட் உங்ககிட்ட நான் பேசணும், ப்ளீஸ் ரிங்குள்ள வான்னு கேக்குறாரு. மேட் கார்டானவும் ரிங்குள்ள வராரு. நான் அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், உன்னை நான் அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சாரி கேக்குறாரு. அவனை கட்டி பிடிச்சு அப்பாலஜைஸ் பண்றாரு. மேட் உடனே சரி ஓகேப்பா விடுப்பான்னு சொல்லும்போது அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு வெளியே வந்து மேட் கார்டானுக்கு ஒரு லோ ப்ளோ, உடனுக்குடன் ஒரு ஆர்கேவோ. ராண்டி ஆர்டன் அதோட விட்டுட்டு போவாரு. அப்புறம் எப்படி அவர் வைப்பர்னு பேர் வந்து அவனை இழுத்து ரிங்குக்கு வெளியே கொண்டு வந்து கமெண்ட்ரி டெஸ்க்ல படுக்க போட்டு கோடி ரோட்ஸ்க்கு எப்படி ஸ்டீல் ஸ்டெப்பை வச்சு மண்டையில சேர் வச்சு அடிச்சாரோ அதே மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் செக்யூரிட்டி கார்ட்ஸும் மேனேஜர் விடல. ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் கும்பலா வந்து ராண்டி ஆர்டன் பிரிச்சு தள்ளி விடுறாங்க. ராண்டி ஆர்டன் உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு. ஏன்னா ஒரு மண்டக்குள்ள அந்த வாய்ஸஸ் கேட்டுட்டு இருக்கு. எப்படி நம்ம தாமிரபரணி படத்துல வரும்ல, பரணி அவனை விட்டுறாதுன்னு சொல்ற மாதிரி அவர் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அவனை விட்டுறாத போட்டு அடி தொம்சம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு போல. தலைமை எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவனை இழுத்து ரிங்குள்ள போட்டு ஒரு அடி. அப்புறம் சேர் எடுத்துட்டு வந்து அவன் கைக்கு நடுவில் அந்த சேரை கரெக்டா மாட்டி வச்சிடறாரு. மிதிக்கலான்னு போகும்போது செக்யூரிட்டி எல்லாரும் வந்து கசமசம் தடுக்கிறாங்க. ராண்டி ஆர்டன் எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த நம்மான்னு ஒரு மிதி மிதிச்சாரு பாருங்க. அவ்வளவுதான், மேட்டுக்கு கை இன்ஜுரி ஆயிடுச்சு. பல மாசம் அவன் காணாம போயிருவான். இந்த செக்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு எல்இடி ஸ்கிரீனை காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவும் ட்ரூ மெக்கன்டைர் ஸ்டேடியத்துக்கு வெளியே சண்டை போட்டு இருக்கானுங்க. இன்னும் அவ்வளவுதான், ராண்டி ஆர்டன் தன்னோட விஷத்தை கக்கிட்டான். இதுக்கு மேல அவனை கக்கறக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிங்க விட்டு வெளியே அந்த பக்கம் ஓடுறானுங்க. பட் அவங்க 2 பேருமே ஸ்டேடியத்துக்கு வெளியே ஒரு போர்ஷன்ல சண்டை கட்டிட்டு இருக்காங்க. கேட்டுமே லாக் ஆயிருக்கு. சோ யாருனாலும் உள்ள போக முடியல. இவங்க எல்லாரும் இங்க நின்று ஒண்ணும் பண்ணாதீங்க சத்தம் போட்டு இருக்காங்க. அந்த 2 பைத்தியங்களும் மொட்டை மாடியில் நின்று 2 பேர் சண்டை கட்டிட்டு இருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேருமே மேல இருந்து டமான்னு கீழே விழுந்துட்டாங்க. ஜெனரல் மேனேஜர் இருந்து கத்திட்டு இருக்கான், டே ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்கடான்னு சொல்லும் போது அப்படியே ஷோ முடிக்கிறாங்க. எப்பா இந்த ஸ்மாக் டவுன்ல ஜெனரல் மேனேஜருக்கெல்லாம் ரொம்ப பாவம். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு எபிசோடு தான். சோ டைம் கிடைச்சா நீங்க 3 மணி நேரம் தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வார எபிசோட பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.